Hi, hello everyone. Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓவோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி எக்ஸலில் என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோன்னா, ரீப்ளேஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏ காலமில் வந்து எம்ப்ளாயோட ஐடிஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, இயரு, அது வந்து சீரியல் நம்பர் மாதிரி அந்தமாரி வரும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த பர்டிகுலராக அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த இயர் 2021 இருக்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மாடிஃபை பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் டிபார்ட்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணணும், இயர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னாக்கா எப்படி ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும், நம்மளால் மேனுவலாக எடிட் பண்ண முடியாமல் டைப் பண்ணாமல் ஃபார்முலா வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்ன்னு இங்கே ஹெட்டிங் போட்டுப்போம். ரீப்ளேஸ், ஓகேவா? ரீப்ளேஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? இப்போ வந்து நான் இங்கே வந்து ஷீட் 3ல் வந்து நியூவாக சேஞ்ச் பண்ண போகிற இந்த இயருக்கு பதில் என்ன இயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோன்றதை இங்கே ஷீட் 3ல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பர்சன், இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும். வந்து இங்கே ஈக்குவல் டு போட்டு ரீப்ளேஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ரீப்ளேஸ் A2 செல்லு செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு, இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5வது பிளேஸில் இருக்குது. அப்போது 5 கமா, இப்போ அந்த ஷீட் 3க்கு போயிட்டு டிபார்ட்மெண்ட் இந்த B2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் 2ன்னு கொடுக்கணும். எதுக்குன்னா அங்கே டிபார்ட்மெண்ட்டு கவுண்ட் வந்து 2 லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர்னு மாறிடுச்சு. பாருங்க, ஆல்ரெடி நம்ம இந்த பர்சனுக்கு டிபார்ட்மெண்ட் சேம் டிபார்ட்மெண்ட்டு தான், அதனால் சேஞ்ச் ஆகலை. இதுவே நம்ம ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ வந்து இதில் டிபார்ட்மெண்ட் ஏடிஎம்னு இருக்குது, ஆனால் இங்கே ஐடிஎம்னு மாற்றிருக்கும். இப்போ C3ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடின்னு தான் இருக்குது, ஆனால் இங்கே ஐடிஎம்னு சொல்லிட்டு அந்த எம்முன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரல. ஐடின்றது வந்துருச்சு, எம்முன்றத பழைய ஓல்டு ஐடியில் இருக்கிறதே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஐடின்றது 2 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 3 லெட்டர் இருக்குது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா
இங்கே வந்து 2க்கு பதில் 3ன்னு கொடுக்கணும். அந்த 3 லெட்டரை இங்கே வந்து ஐடின்னு வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து கவுண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து லெட்டர்ஸ் கவுண்ட் வந்து 2, 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2ன்னு வர இடத்தெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு மாற்றணும். ஏன்னா அங்கே 2 லெட்டர் தான் இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு மாற்றினீங்கன்னா கரெக்டாக இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே வந்து டிபார்ட்மெண்ட்டு கரெக்டாக இங்கே இதில் இருக்கிற மாதிரியே அங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் அதே மெத்தடு தான். ஈக்குவல் டு போட்டு ரீப்ளேஸ்ன்னு டைப் பண்ணி இப்போ இந்த ரீப்ளேஸ் பண்ணதுலேயே நம்ம வந்து இயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது வந்து எத்தனாவது லெட்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8th பிளேஸில் இருக்குது. 8, 4, C3 போயிட்டு A2 செல் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இயர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2021 இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு 2024ன்னு அங்கே C3யில் இருக்கிறது ஈஸியாக உங்களுக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் இதை ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ வந்து இதில் பாருங்கள் 4th row பாருங்கள். 4th rowவில் வந்து உங்களுக்கு இங்கே தப்பாக வருது. ஏன்னா இங்கே வந்து ஐஃபன் 2029 இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஐஃபன் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து எத்தனாவது பிளேஸ்லேருந்து இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9th பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் 9ன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லெட்டர்ஸ் கவுண்ட்டு நம்பர்ஸ் கவுண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ஹெட்டிங் வந்து ரீப்ளேஸ் இயர். ஓகேவா? இந்தமாரி நீங்கள் ஒரு டேட்டாவில் இருக்கிற மிடில், சென்ட்ரல், லாஸ்ட்டு இந்தமாரி எந்த டேட்டாவில் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஷார்ட் அண்ட் பீரியடில் எவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் ஈஸியாக உங்களால் மாற்ற முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ.